எனக்கு எவ்வளோ காணிக்க வந்தாலும் 20% ஒதுக்கி வச்சுட்டு 80% தான் நான் செலவு பண்ணணும், அதில் மிச்சத்தை சேமித்து வைக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் சேமிப்பே கிடையாது. என்ன வந்தாலும் நான் யாருக்காவது கொடுத்துருவேன், யாராவது ஊழியக்காரர் கூட எல்லாத்தையும் கொடுத்துருவேன், பைசா வீட்டில் இருக்காது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ தப்பு பண்ணுற. என்ன ஆண்டவரே? நீ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, அது ஏமாத்துறவெல்லாம் உன்கிட்ட வந்து காணிக்க வாங்கிட்டு போயிடுவான், கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? மீதியை சேர்த்து வை, சேமிப்பில் வை. கர்த்தர் சொன்ன பிறகு தான் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பித்து சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் கர்த்தர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, சேமித்து வை, எல்லாத்தையும் வீணாக செலவு பண்ணாத. சரி ஆண்டவரே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நான் கரெக்டாக செய்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பண கஷ்டம்னு வந்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வராது. செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும்.